கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The Lord's holy name be glorified. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let's heard the reading of the scriptural passage in the book of Jeremiah chapter 6 and verse 27. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். I have set thee for a tower and a fortress among my people, that thou mayest know and try their way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. ஒரு மனிதனை கர்த்தர் கோபுரமாக வைத்தார் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். What we just heard being read was about how the Lord appoints a man as a tower. கர்த்தர் அவனோடு பேசக்கூடிய நாட்கள் வந்த பொழுது அவன் தன்னை சிறு பிள்ளை என்று தன்னை தாழ்த்தினான். And when the time came for God to speak to him, this person, he humbled himself as a little child. கர்த்தருக்காக எழுந்து கிரியை செய்யக்கூடாத ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். He happened to be a person who was not able to rise up and work for the Lord. ஏனென்றால் அன்றைக்கு உள்ள கால சூழ்நிலைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு அனுகூலமாய் இருக்கவில்லை. Because back in those days, the situation, the circumstances were not favoring God's people. ஆனாலும் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் அந்த எரேமியாவோடு பேசினார். But the Lord did speak to Jeremiah saying that even before you were formed in your mother's womb, I had chosen you to be a prophet among the nations. அவனுடைய வயது குறைவாக இருந்தது, ஆனபடியால் அவன் சிறுபிள்ளை என்று தன்னை தாழ்த்தினான். Because he was young at age, he humbled himself saying that he was a little child. அவனுடைய வாழ்க்கையின் தன்மையை கர்த்தர் மாற்றும்படியாக அவனை ஒரு கோபுரமாக வைத்தேன் என்று அவனை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார். And the Lord did prophesy to him in order to change his life for the better, saying that I have appointed you for a tower. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வை ஒரு கோபுரமாக மாற்றும்படியாகவே ஆண்டவருடைய வசனம் இந்த நாட்களில் போராடி கொண்டிருக்கிறது. It doesn't matter who you are, the words of God are interacting with you these days in order to change you to become a fortress. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு குப்பையில் புழுதியில் இந்த மாலை வேளையிலே காணப்படலாம். Perhaps in your spiritual life the state of affairs could be like unto dust and dunghill. ஆனால் உங்களை மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாகவே இந்த மாலை வேளையில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். But the Lord has brought you here this evening hour that he may lift you up to his glorious throne. முதலாம் நாளிலே சீலோவாமிலே உள்ள ஒரு கோபுரம் விழுந்ததாகவும் அது நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட்டதாகவும் நாம் சிந்தித்தோம். On the first day we considered that there was a tower at Siloam and about how that tower collapsed to the ground and how people perished. எத்தனை பேர் மரித்தார்கள் என்று எண்ணிக்கை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. And there is also a number which is mentioned about the number of people who were victims. அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்களும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று இயேசு பேசினார். And Jesus said that they were not people who were unjust in their lives, but Jesus said unless you also repent you will also face the same fate. கோபுரமாக இருந்த மனித வாழ்வு இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. And this life which stood as tall as a tower now is going towards collapse. மறுபடியும் அவனை அதே ஸ்தானத்திலே கொண்டு வரும்படியாகத்தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து அனுப்பி வைத்தார். It is in order to restore man's state into the right state that Jesus was sent by the Father in the form of a human being. அவனை மீட்கும்படியாக மறுபடியும் அவனை கோபுரத்தின் உச்சியிலே கொண்டு வரும்படியாக மகிமையின் உச்சியிலே கொண்டு வரும்படியாக இயேசு பாதாள பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். It is in order to redeem this man and lift this man to the heights of the tower that Jesus lowered himself and descended into the nether parts of the earth. ஒரு மனித வாழ்வு கோபுரமாக உன்னதமான நிலவரத்துக்கு மாற வேண்டுமானால் முதலாவது எந்த ஒரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். In order for a man's life to be lifted up to the heights of that of a tower, it's essential for a man to first repent in his life. அவன் தலைவனாக இருந்தாலும் சரி, whether he be a leader, பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, or whether he be a man of valor, ஆசாரியனாய் இருந்தாலும் சரி, or whether he be a priest, லேவியனாய் இருந்தாலும் சரி, or whether he be a Levite, ஆலயத்தினுடைய வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, or perhaps he is a servant in the house of God, மனப்பூர்வமாய் வாழ்கிறவனாய் இருந்தாலும் சரி, a person who gives things willingly to the Lord. மனம் திரும்பின வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That which God expects of everyone is a life of repentance. சிலுவையை பார்க்காத ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. We cannot call a person a Christian who hasn't seen
seen the sight of the cross. சிலுவையை பார்க்காதவன் மனம் திரும்பினவன் என்று சொல்ல முடியாது. We cannot call a person as one who has repented who hasn't seen the sight of the cross. அடுத்ததாக நாம் இரண்டாம் நாளிலே பெனுவேலின் கோபுரத்தை சிந்தித்தோம். On the second day we considered things about the tower at Penuel. இது ஒரு மனிதனுடைய வாழ்வின் அடுத்த ஆன்மீக வளர்ச்சியை காண்பிக்கிறது. This speaks of the next stage of progress and growth in a man's spiritual life. தேவனுடைய முகத்தை பார்த்து தகப்பன் வீட்டுக்கு பயணப்படுகிற ஒரு அனுபவம். It's an experience of a person beholding the face of his father and journeying towards his house. எப்பொழுது ஒருவன் மனம் திரும்புறானோ அதற்கு பின்பு அவனுடைய பயணம் பிதாவின் வாசஸ்தலத்தை நோக்கி அமைகிறது. After a man tastes repentance in his life, he then sets out on his journey to go to the house of his father. அப்படி போகும் பொழுது அவனுடைய பெயர் மாறுகிறது, அவனுடைய சுபாவம் மாறுகிறது, அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறான். When he so sets out on his journey, his name undergoes a change, his nature undergoes a change, and then he embraces the truth of water baptism. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதான ஒரு சமாதானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. And to him is granted a kind of peace which this world cannot give nor can take away. அந்த பெனுவேலின் கோபுரத்தின் ஜனங்கள் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் அது இடிக்கப்பட்டது என்பதை நேற்று நாம் சிந்தித்தோம். Last evening we considered as to how that tower of Penuel was destroyed and brought down to the ground because the people in that land they did not preserve their peace. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு தேக்க நிலை உள்ள வாழ்க்கை அல்ல. And one spiritual life is not supposed to be stagnant. அது ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை. It is a life that is supposed to show progress. அடுத்ததாக நாம் சீகேம் துருகத்தை குறித்து நாம் படித்தோம். Next we learned from the tower of Shechem. அது ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள். That is a wonderful and an amazing spiritual experience. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒருவன் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். After a man embraces water baptism, thereafter he becomes obedient to the truth. சபையாகிய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்து விடுகிறான். And then rushes into the safety of this city of refuge called the church. அவனுடைய தாகம் அந்த சீகேமிலே நிறைவேற்றப்படுகிறது. It is at Shechem that this person's thirst is quenched. தனிப்பட்ட வாழ்வின் அந்தரங்க வாழ்க்கை அங்கே மாற்றப்படுகிறது. A man's personal life, a secretive life experiences a change there. சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட புரட்டப்பட்ட இடத்தை நாம் சிந்தித்தோம். We saw as to how the life of this woman of Samaria underwent a change for the better. அப்படி அந்த மாற்றப்பட்ட அந்த சீகேம் அந்த துருகம் மறுபடி கொஞ்ச நாளில் தீக்கிரையாக மாறிவிட்டது. And this tower of Shechem which signified a positive change now became prey to fire. அதுக்கு காரணத்தை நாம் நேற்று இரவு சிந்தித்தோம். And we considered the reasons for that last evening. அந்த ஜனங்களுக்குள்ளே பொல்லாப்பு உண்டாகும் ஒரு ஆவியை புக அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். And the people made provision for wickedness in their spirit. அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. And there were differences in opinion among the people. அவர்கள் நம்பிக்கை துரோகிகளாக மாறினார்கள். These people became traitors. அவர்கள் இரண்டகம் பண்ணக்கூடியவர்களாய் மாறினார்கள். These people they caused divisions. சபிக்கக்கூடியவர்களாய் மாறினார்கள். People who pronounced curses on one another. ஒரு உன்னத நிலவரத்துக்கு வந்த ஜனங்கள் விக்கிரகத்திடம் சரணடைந்தார்கள். People who earlier had a lofty experience now submitted themselves to a life of idolatry. இதையெல்லாம் நியாயாதிபதிகளிலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். We can read about all these things in the book of Judges in chapter 9. அதற்கு பின்பு நாம் பாபேல் கோபுரத்தை குறித்து படித்தோம். Next we considered things that related to the Tower of Babel. ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பிலிருந்து நோவாவும் அவனுடைய சந்ததியும் மீட்கப்படுகிறார்கள். Noah and his seed were delivered from a grievous judgment. ஒரு முழு உலகமுமே அழிவை நோக்கி போய்விட்டது. The whole world back then was at the brink of a great destruction. தேவனுடைய பெரிய நியாயத்தீர்ப்பு இந்த பூமியிலே வந்தது. A great judgment befell the earth back then. ஆனால் 8 பேரை தேவன் பாதுகாத்தார். Nonetheless the Lord preserved just 8 people. அதை பேதுரு தன் ஞானசான சத்தியத்துக்கு ஒப்புமையாக பேசுகிறார். And Peter he calls that as typical of the truth of water baptism. இந்த அனுபவம் வந்த பின்பு அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டக்கூடாது. After having embraced this experience they should not go about building the Tower of Babel. அவர்கள் அதை கட்டி எழுப்பி தங்களுக்கு ஒரு பெயர் உண்டாக்க அவர்கள் நினைத்தார்கள். Nonetheless they built this tower and thought of establishing a name for themselves. பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்று நாம் சிந்தித்தோம். We considered that Babel is called the house of confusion. எப்பொழுது ஒரு மனிதன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறானோ அதற்கு பின்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையிலே அவன் வாழ வேண்டும். After a person comes to the knowledge of the truth, this person has to necessarily embrace the experience of living in the truth as it is. சத்தியத்தின்படிதான் அவன் வாழ முடியும். We should and we can live only by the truth. இவ்வுலகத்தை அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாயிராது. We have
the power to experience the things of the world, but not all things will be expedient for us. என்றைக்கு ஒருவன் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே வருகிறானோ அதற்கு பின்பு அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதி அவனுக்கு இருக்கிறது. After a person comes to embrace the truth of water baptism, he is now bound by the framework of the law of the scripture, which compels him to live only in a particular way. அதற்கு பின்பு அவன் சட்டத்தின்படிதான் யுத்தம் பண்ண வேண்டும். After which he has to necessarily fight and do his struggles only by the framework of the law. சட்டத்தின்படி அவன் யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட முடியாது. If he does not strive lawfully, he will not be crowned. வேதத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு சட்டம்னா என்ன? In the New Testament part of the scripture, what does this mean to say when we say lawfulness? உலகத்திலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. For every aspect of things which are governed in the world, there is a law. ஆனால் ஒரு விசுவாசிக்கு அவனுக்கு இருக்கிற சட்டம் என்ன? But what is the law by which a Christian or a believer is governed by? ரோமர் 6:17 வசனத்தின்படி, when we read in Romans in chapter 6 and verse 17, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடினால், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God because you wholeheartedly and willingly obeyed that form of doctrine which was given you. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we come to understand from this? ஞானஸ்நானம் எடுத்த பின்பு இந்த உபதேச சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். After embracing water baptism, he has to live being in subjection under these laws and the rules of the scripture. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதனை தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால் இந்த உபதேச சட்டத்தின்படிதான் நியாயம் தீர்ப்பார். If a person who has taken water baptism is now thereafter judged by God, it will be God will pronounce the judgment only according to the framework of the law. ஒரு பாவியை அவனுடைய பாவத்தின் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறார். The Lord judges a sinner according to the works of his sin. ஆனால் ஒரு விசுவாசியையோ ஊழியக்காரனையோ உபதேசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். But the way in which the Lord will deal with a believer or a servant of God pronouncing judgment over him is according to the framework of the law. எவ்வளவு உபதேசம் கேட்கிறானோ அதன்படி அவன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It's essential that a person sets his life right according to the extent to which he hearkens to doctrines in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. ஆனால் இந்த பாபேல் கோபுரம் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக போய் கொண்டே இருந்தது. But the work of the Tower of Babel was something that stood contrary to God's plan. தேவன் திரித்துவ தேவன் அதை நிறுத்தும்படியாக இறங்கினார். But the Trinity of God, he descended down purposing to halt this work. அந்த பாபேல் கோபுரம் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டது. And the work of the Tower of Babel was halted. சுயமாக மனதும் மாம்சமும் விரும்பினபடி ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ வாழ அவனுக்கு தேவன் சத்தியத்தின்படி அனுமதிக்கிறது இல்லை. The Lord does not permit a person who happens to be a believer to live according to his own wish and desire of his mind and flesh. ஆனால் இரக்கமுள்ள தேவன் இறங்கி அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்தினார். But the merciful God descended and halted the work which was progressing in the building of the Tower of Babel. நேற்று இரவு நாம் அதை சிந்தித்தோம். குழப்பமான வாழ்க்கையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தினதோடு நாம் நேற்று சிந்தையில் கொண்டு வந்தோம். And we brought these things into consideration last evening as to how God the Father, the Son and the Holy Spirit, they put an end to confusion in our life. இன்றைக்கு அடுத்த கோபுரத்துக்கு நான் வருகிறேன். Today let's talk about the next tower. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஆன்மீகத்திலே சரியான ஒவ்வொரு பாதையிலே படியிலே ஏறி வர வேண்டும். A person's life has to make progress through gradual escalation of steps. நாமே வாழ்க்கையை அமைக்க கூடாது, தேவனே நமக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். We should not order our own steps and our path. It should be God appointed and God ordained. இன்றைக்கு இரண்டாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us now turn attention to 2 Kings chapter 9 and verse 17 and let us read once let us hear the reading of that passage once more. இஸ்ரவேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். And there stood a watchman on the tower in Jezreel, and he spied the company of Jehu as he came, and said, I see a company. And Joram said, Take an horseman, and send to meet him, and let him say, Is it peace?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. இங்கே இஸ்ரவேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஒரு ஜாமக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read about a watchman who stood upon the tower in Jezreel. ஒரு தேவனுடைய மனிதன் இந்த நாட்களிலே இஸ்ரவேலில் கோபுரத்தில் நிற்கிற ஜாமக்காரனாய் மாற வேண்டும். These days a man of God is supposed to transform himself into a watchman who stands watch over the tower in Jezreel. இது இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. It is not Israel, it is called Jezreel. இந்த இஸ்ரவேலின் கோபுரத்திலே ஒரு ஜாமக்காரன் நிற்கிறார். There is a watchman who stands watch upon the tower in ஒரு Jezreel. தேவனுடைய பிள்ளை எப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அதற்கு பின்பு அவனுக்குள்ளே சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். After a child of God embraces water baptism, the Lord appoints certain things in the life of a child of God. இஸ்ரவேல் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். There could be perhaps different definitions given to Jezreel. நான் ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு முன்பாக பக்தி விருத்திக்காக வைக்கிறேன். But for your personal spiritual edification, I wish to place just one definition. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவன் விதைக்கிறார் என்று அர்த்தம். Jezreel means to say the Lord sows. எப்பொழுது ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அதற்கு பின்பு அவனுக்குள் வசனம் விதைக்கப்படுகிறது. After a child of God embraces water baptism, in him, in his life is sown the word of God. தேவனுடைய அன்பு விதைக்கப்படுகிறது. The love of God is sown into him. ஆவிக்குரிய வித்து அவனுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. The spiritual seed of God is sown in him. நல்ல உபதேசங்கள் விதைக்கப்படுகிறது. Good doctrines are sown in his life. அநேகம் கிருபைகளை கர்த்தர் விதைக்கிறார். The Lord sows in his life much grace. அப்படியானால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? If that be so, what does that mean, beloved? தேவன் விதைத்தால் தேவன் நிச்சயமாய் அறுக்க வருவார். If God sows, certainly God will be the one who will harvest. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேருக்குள்ளே தேவன் என்னென்ன காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறார்? Beloved, how many of us are able to see that God has sown different things in our life? வசனம் ஒரு அழியாத வித்து. And the word of God is an incorruptible seed. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே தேவன் சில காரியங்களை விதைத்திருக்கிறார்? And in many people, God has sown many things from his side. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால் அவன் ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம். If there is a spiritual man, he is a conditioned and tilled field or a piece of land. அந்த நிலத்துக்குள்ளே அநேக விதை வீசப்படுகிறது. And different types of seeds are sown or strewn upon that field. உங்களுடைய நிலவரம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You can introspect and find as to what your state happens நீ to be. ஒரு முள்ளான ஒரு இடமாக இருந்தால் அந்த விதை விதைக்கப்படுகிறது. If your field is infested by thorns, the seed is nonetheless sown upon it. ஒருவேளை உன்னுடைய இருதயம் வழிபாதையை போல அமையுமானாலும் அங்கேயும் அந்த விதை விதைக்கப்படுகிறது. But if your life happens to be a pathway, even there is the word of God sown as a seed. உன்னுடைய இருதயம் ஒரு கற்பாறையை போல கடினமாக இருந்தாலும் அங்கேயும் இந்த விதை விதைக்கப்படுகிறது. If your life and heart happens to be stony ground or rocky ground, even there is God's words or the seed of the word of God sown. உன்னுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டதாக இருக்குமானால் அங்கேயும் இந்த விதை விதைக்கப்படுகிறது. And if your heart is in a tilled and a well-conditioned state, even there is the word of God sown. நான் சொல்லுகிறேன் இந்த நான்கு கூட்டத்தாரும் இந்த கூட்டத்தில் உண்டு. And what I want to tell you is that the people who are in these different four states are in our midst. இந்த விதை இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. This seed is now being dispersed into our midst. அதர்சனமான தேவன் ஒரு விதை விதைக்கக்கூடியவராக நம்முடைய மத்தியிலே தம்முடைய வசனத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். The invisible word of God is through God being sown in our midst through this sermon. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, இந்த விதை உன்னுடைய இருதயத்தின் தன்மைக்கு ஏற்றவண்ணமாக அல்ல, அந்த விதையிலே மாற்றங்களே கிடையாது. Beloved, this seed is not going to be different depending upon what your nature and your state is. This seed remains as the seed as it is purposed to be. கற்பாறை என்றால் அதற்குரிய ஒரு விதை என்றும், And it's not going to be a different seed for stony grounds, முள்ளுகளுக்குள்ளே வேறு விதமான விதை என்றும், nor is it going to be a different seed for thorn-infested வழியருகே lands, வேறு விதமான விதை என்றும், nor is it going to be different seeds for pathways. நல்ல நிலத்திலே வேறு விதமான விதை என்றும் சொல்லப்படவில்லை. Neither is it written that it's a different seed that is to be sown on good fields. இதே இந்த இஸ்ரவேலில் இந்த கோபுரத்தை குறித்து ஒரே வார்த்தை தான் அனுப்பப்படுகிறது. உன்னுடைய இருதயம் எந்த தன்மையோ அந்த தன்மையில் அது பலன் கொடுக்கிறது. It is the same and one and only state in which the word of God as the seed is sent into your midst to be sown, and depending upon what the state and nature of your life is, that seed is supposed to produce its yield. இந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் நீ வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். If you happen to be an onlooker looking at the proceedings here, you may be as a person in whose life the seed is sown in a pathway. என்ன புதிதாக ஒரு பிரசங்கம் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய இருதயம் கற்பாறையாக இருக்கலாம். If you just tend to think that this is not a kind of a new sermon that I'm listening to afresh, it's like seed sown on stony ground. நன்றாகத்தான் இருக்கிறது, யார் வாழ முடியும் என்று கேட்டால் உன்னுடைய இருதயம் முள்ளாக இருக்கலாம். If you say that everything seems to be nice to listen to, but who can live according to all these things? If so, your land is infested
manifested my thorns. இல்ல கர்த்தர் எனக்காகவே பேசுகிறார் எனக்குள் விதைக்கிறார் என்று சொன்னால் உனக்குள்ளே அது 100% பலன் கொடுக்கும். But if you say that Lord, the Lord is speaking indeed to me, and that word is certainly been sent only for my well-being, it means to say that the seed of the word of God will bear fruit in you 100-fold. அன்று ஆனால் ஒன்று நிச்சயம். The one thing is certain. நீ கண்ணை மூடி உன் இருதயத்தை தொட்டு சொல் தேவன் இந்த சத்தியத்துக்குள் வந்த பின்பு எவ்வளவு தெய்வீகமான காரியங்களை உனக்குள் விதைத்திருக்கிறார். Close your eyes, touch your heart and find out as to how many wonderful divine things that God has sown into your spiritual life. ஒரு அருமையான விசுவாச வித்தை உனக்குள் விதைத்தார். The Lord had sown into your life the wonderful seed of faith. இன்றைக்கு அதை அறுக்க வந்தால் என்ன நடக்கும்? If the Lord wants to harvest the increase in that space, how will it be? ஒரு பரிசுத்தத்தின் வித்தை வைத்தார். அந்த பரிசுத்தம் இப்பொழுது எப்படி வளர்ந்திருக்கிறது? The Lord has sown the seed of holiness in you, but if God wants to harvest the increase in you, how are you faring in that space? கிறிஸ்துவின் அன்பை உன் உள்ளத்தில் ஊற்றினாரே அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? The Lord poured into your life the love of God. How are you faring in that area? இப்படி நான் ஒவ்வொன்றாய் கேட்டால் இப்பொழுது அறுக்க தேவன் வரும்பொழுது என்ன நடக்கும்? If I keep posing questions to you like this, if God wants to harvest in these different areas in your life, how will you be faring before him? ஓசியா 6 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. We read in the book of Hosea in chapter 6 and verse 11, "Oh the land of Judah, a time or a season of harvest is appointed for you." அப்படியானால் என்ன அர்த்தம்? What does that mean? தேவன் யூதாவுக்குள் பல காரியங்களை விதைத்து வைத்திருந்தார். The Lord had planted in the land of Judah various different things. ஒரு துதி அவனுக்குள் முளைக்கும்படியாக விதைத்து வைத்திருந்தார். The Lord had sown in him this seed which was supposed to emerge as praises from him. வேதம் சொல்லுகிறது துதி உனக்குள் இருந்து முளைக்கும். And the word of God says praises will spring out of you. விதைக்காதது முளைக்குமா? Will something which has not been sown spring up? அருமையானவர்களே உங்களில் என்னில் எத்தனை காரியங்களை தேவன் விதைத்திருக்கிறார்? Beloved, how many things has God sown in your life and my life? தேவன் விதைக்காமல் அறுக்க வரமாட்டார். God will never set out to harvest what he has not sown. ஒரு தாலந்து வாங்கினவன் சொன்னான் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். There was this person who received 1 talent from his master, who told his master, "I know that you are a hard man who reaps where you have not sown." தேவன் விதைக்காமல் வரவில்லை. ஒன்றை விதைத்துவிட்டு தான் அந்த ஒரு தாலந்துக்கு பலனை அறுக்க வந்தார். God did not go about to harvest where he has not sown. It is only after he had sown for something that was worth a talent that he had then expected something as a harvest from it. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்குள்ளே அநேக வசனங்களை விதைத்தார், அநேக உபதேசங்களை விதைத்தார், கிறிஸ்துவின் அன்பை எனக்குள் ஊற்றினார், பல காரியங்களை எனக்குள் அவர் விதைத்து ஒரு ஜெப வல்லமை ஒரு விசுவாசத்தின் சக்தி இவைகளை எல்லாம் விதைத்தார் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? How many of you can accept and acknowledge this, that after you have received the Lord into your life, the Lord has sown in you the seeds of his good doctrines and of the various things that were spiritual and divine? அந்த கற்பாறை சொல்ல முடியாது என்னில் எதையும் விதைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. This stony ground cannot say the Lord has not sown anything on me. அந்த முள்ளு உள்ள தன்மை அது எனக்குள் எதையும் விதைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. That thorn infested ground cannot say that there was no seed that was sown in me. அநேக கிருபை, அநேக வல்லமை, அநேக தாலந்துகள், அநேக இரக்கங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் நமக்குள் விதைத்திருக்கிறார். The Lord has sown in us much gifts, graces, talents and mercies. எத்தனை வசனங்கள் உன்னோடு பேசினது? How much of God's words did speak to you? எத்தனை விசை தெய்வம் உன்னோடு பேசினார்? In how many occasions the Lord interacted with you? ஆம், எனக்குள் பல காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அப்ப இவ்வளவு வேரைகளின் கர்த்தர் அறுக்க வருவார். If so, the Lord is going to expect harvest in all of us here. ஒரு கருக்குள்ள பட்டயத்தை அவர் நீட்டுவார் என்று வேதம் The சுட்டிக்காட்டுகிறது. word of God does point out to us that the Lord will stretch out his sharp sickle. அன்றைக்கு அவர் எதை அறுப்பார்? What will he expect to harvest then? எவ்வளவு நமக்குள்ளே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். And to what extent have we matured and have shown growth? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. நீ ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பாய். If you sow in the spirit, you will reap eternal life. நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் நித்திய அழிவை அறுப்பாய். If you sow in the flesh, you will reap eternal damnation. உனக்குள்ளே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது, அது 100க்கு 100 பலன் கொடுக்க வேண்டும். The word of God as the seed has been sown in your life, and it has to necessarily
certainly bring forth fruit 100-fold. நீ நீதிக்கென்று உனக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால் நீ மெய்பலனை நீ அறுப்பாய். If you have seen the word of God sown in you in righteousness, you will receive in the end the fruit of your reward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. இஸ்ரவேலின் கோபுரம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள் தேவன் விதைக்கிறார், அதை அறுக்கும்படியாக அவர் நிச்சயம் வருவார். The tower of Jezreel means to say that the Lord will sow things in the life of a person and will certainly expect something as a harvest in return from him. தேவன் விதைத்தது ஒரு அறுப்புக்கு ஏற்ற ஒரு நிலவரத்துக்குள் வளர வேண்டுமானால் நீ ஒரு ஜாமக்காரனாய் மாற வேண்டும். If what God has sown in you as a seed has to grow up to become what God expects as harvest from his side, you should have the life of a watchman in you. கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் ஜெபமே. What constitutes the foundation of a Christian's life is prayer. இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே விசுவாசிகள் உண்டு. Today we have believers in our church. அநேக ஊழியர்கள் உண்டு. Many servants of God. தீர்க்கதரிசிகள் உண்டு. Prophets too. அப்போஸ்தல ஊழியர்கள் உண்டு. We have apostolic servants. கிருபை பெற்றவர்கள் உண்டு. People who have the gifts of God. தாளந்து பெற்றவர்கள் உண்டு. Talented people. சாதுரியமாய் பேசக்கூடியவர்கள் உண்டு. Capable communicators. வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் உண்டு. People who are in the youth ministries. சுவிசேஷகர்கள் உண்டு. People that who are evangelists. இப்படி பலவிதமான ஆவிக்குரிய பல கிருபைகள் உள்ளவர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. In our midst are people who have this elaborate and diverse gifts and graces. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று நீங்கள் எண்ணிக்கை போட்டு பார்த்து விடலாம். But you can count with your fingers how many people are strong in their life of faith. நம்மில் அநேகர் விதைக்கிறோம், ஆனால் அதற்கு நீர் பாய்ச்சுகிறதில்லை. Many of us sow, but we don't water. இதுதான் இன்றைய வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மைக்கு காரணம். This happens to be the reason for the stunted state of our growth. எப்பொழுது ஒரு மனிதன் நட்டு அதற்கு நீர் பாய்ச்சுகிறானோ அதைத்தான் தேவன் விளையச் செய்ய முடியும். அந்த இடத்தில் தான் அறுப்பு நிறைவாய் இருக்கும். It is where the ground on which the seed has been sown is properly watered, that thereafter that ground will be able to bring forth this yield to the harvest. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஜாமக்காரனுடைய ஆவி தேவை? Beloved, how many of you need the spirit of a watchman? இந்த கூட்டம் முடியறதற்குள்ளே Before this meeting closes, நீங்கள் எல்லாரும் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். all of you should disperse from here having received that spirit. இல்லாத பட்சத்தில் உனக்குள் விதைத்ததை அறுக்க வரும் பொழுது நீ மாட்டிக்கொள்வாய். Except that happens when God returns in order to harvest in your life, you will be caught. எவ்வளவு நேரம் வேலை செய்யறோமோ ஊழியம் செய்யறோமோ அவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். It's essential for us to pray so long commensurate with how much we try to serve God and minister to him. ஏசாயா 62:6 பார்க்கும் பொழுது, When we read in the book of Isaiah chapter 62 and verse 6, எருசலேமின் மதில்கள் மேல் இரவும் பகலும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் the பேசுகிறார். Lord says, I will appoint upon thy walls, O Jerusalem, watchmen who shall not keep their peace day and night. ஒரு ஜாமக்காரன் மௌனமாக இருக்கவே மாட்டான். Watchman will not hold his peace. அவனுக்கு ரெண்டு காரியங்கள் முக்கியம். Here there are two things which are important for him. ஒன்று அவனுடைய கண்கள் முக்கியம். One is eyesight should be strong. மற்றொன்று பொது அறிவு அவனுக்கு முக்கியம். Secondly, general knowledge. இது ரெண்டுமே ஒரு ஜாமக்காரனுக்கு அவசியம். Both these things are very important in a watchman. ஒரு இடத்திலே ஒரு உப்பரிகையிலே தாவீதும் ஜாமக்காரனும் நிற்கிறார்கள். There is David and a watchman who was standing upon a tower on the wall. ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் நிற்கிறார்கள். Both of them are standing on the same ஆனால் place. ஜாமக்காரன் தாவீதை நோக்கி சொல்லுகிறான், ஒருவன் ஓடி வருகிறான். And this watchman, it tells David, there is one person who comes running towards us. இவனுக்கு அது எங்க இருந்து வர்றானே தெரியல, எங்க பார்க்கறேன்னு சொல்றான். நான் பார்க்கிறேன் ஒருவன் ஓடி வருகிறான். But David is not able to see the spot in which this person comes running, because this watchman is able to identify this. கொஞ்சம் பொறுத்து சொல்லுகிறான், ஒருவன் மாத்திரம் ஓடி வருகிறான். Then this watchman says, there is this one person alone who comes running. இன்னும் கொஞ்சம் பொறுத்து சொல்லுகிறான், அவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாசின் ஓட்டம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். And then he is able to say, the person who comes running seems like he is the son of Zadok. அதே இடத்துல தான் தாவீது நிற்கிறான். அபிஷேகம் பெற்றவன் தான், ராஜா தான், எல்லா தன்மைகளும் அவனுக்கு உண்டு. ஆனால் வருகிறவன் யார், எத்தனை பேர் வருகிறான், எவ்வளவு வேகத்தில் வருகிறான், அவன் யாருடைய பையன் ஒன்றுமே தெரியாது. David also is a man who is strong in the spirit. He is a capable person, has good eyesight. He stands in the same place where the watchman is standing, but he is not able to identify any of these things which the watchman is able to see with his eyes. அருமையானவர்களே, நமக்கு சரியான அபிஷேகம் இருக்கலாம், ஆனால் ஜெபம் இல்லாவிட்டால் தேவன் அறுக்க வரும்போது நாம் எம்டியாக நிற்போம். Beloved, we may be strong in the anointing,
But if we lack a proper prayer life, when the Lord comes to harvest in our life, we will cut a sorry figure before him. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், குறித்த ஜாமத்துக்கு முன்பாக நான் என்னுடைய கண்கள் விழிக்கும், நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். That is why the psalmist says, before it dawns, before the time of dawn will I open my eyes to behold thee and to look at thee. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை இடிக்கப்படுகிறதில்லை. A man who's given to prayer will not see the collapse of his ஜெப life. வீரன் விழுந்து போனதாக சரித்திரம் இல்லை. There is no history which ever speaks of a prayer hero collapsing in his life. நிலைத்திருக்கும் வாழ்க்கை என்பது ஜெப வாழ்வு An மாத்திரமே. abiding life is nothing but a prayer life. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நீங்கள் உலகத்திலே கேட்டிருக்கலாம், அவர்கள் மறைந்து விட்டார்கள். We might have heard of many prophets in the world, but those people have all passed away into oblivion. வல்லமையான பிரசங்கிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் அப்படியே மங்கி போய் விட்டார்கள். You might have heard of powerful preachers, but they've all passed away without a trace. ஆனால் முழங்காலில் நின்று தேசத்தை அசைத்தவர்கள் இன்றைக்கு மறக்கப்படுவதில்லை. But people who had stood on their knees and shaken up the world are not forgotten even until this day and age. நான் ஒரு முஸ்லிம் சகோதரியினுடைய மரண நாளுக்கு பின்பாக உள்ள ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். I happened to go to a prayer which was held after the demise of a Muslim sister. முஸ்லிம்ல இருந்து கிறிஸ்தவராக மாறின மைதீன் கிரீன் ரோஸ், அவரை குறித்து நீங்கள் புத்தகத்திலே படித்திருக்கலாம். You might have heard about the biography of Mylene Greenrose, who happened to be a sister who converted from Islam to Christianity. அவருடைய பெயர் மைதீன் பச்சை ரோஜா. Mylene Greenrose. அதாவது முஸ்லிம்ல இருந்து வந்ததனால அவருக்கு பேரு பச்சை ரோஜா. She called herself Green Rose because she converted from Islam. நான் அவருடைய எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். I happened to be at her estate. அது என்ன கிரீன் ரோஸ்னு, அங்க உண்மையாகவே பச்சை ரோஜா செடி இருக்கிறது. And there I was able to see roses in full bloom which were green in color. அவங்க அம்மா இறந்த அந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். I had been to that meeting அவங்க சேலத்துல நம்முடைய விசுவாசி. and they happened to be believers of a fellowship at Salem. அந்த தாயை குறித்து பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிறார்கள். And the children were testifying about their mother. மகள் எழும்பி சொல்லுகிறாள், இரவிலே நாங்கள் எதுக்காவது அவசரத்துக்கு எழும்பினால் என் தாய் முழங்காலில் நிற்பாள். And the children told this, when we used to wake up suddenly in the middle of the night, we would see our mother standing on her knees in prayer. அடுத்த பையன் முஸ்லிம் பையன், அவங்க பையன் அடுத்து சொல்றான், நான் எழும்பும் பொழுதும் காலையோ எப்பமோ எங்க அம்மா முழங்காலிலே நின்று கொண்டிருப்பாள். And next her boy testified, whenever I happened to wake up, whether it be at midnight or whether it be in the early hours of the morning, I would always see my mother standing on her knees. அதனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. And all the blessings that she earned are now following us and has come to our seed. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? That's why the word of God says. புலம்பலிலே நான் பார்க்கும் பொழுது, We read in the book of Lamentations. மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக முதற் சாமத்தில் எழுந்து உன் கைகளை ஏறெடு என்று ஆண்டவர் பேசுகிறார். The Lord speaks, rise up in the first hour of the morning and pray to the Lord for the life of your children which is in disarray. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. அடுத்ததாக ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வரும் பொழுது, Next when we turn to Isaiah in chapter 5. 2ஆம் வசனத்திலே ஒரு கோபுரம், திராட்சை தோட்டத்தின் கோபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Next we read in verse 2 about this tower which is located inside of a vineyard. நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And my beloved had a vineyard upon a very ஒரு fruitful hill. செழிப்பான இடத்திலே அந்த தோட்டம் இருந்தது. It was in a lush and a fertile piece of land. அவர் அதற்காக பல காரியங்களை அவர் செய்கிறார். And he does many good things for that piece of land. இது சபையை காண்பிக்கிறது. This speaks of the church. ஆண்டவர் தன்னுடைய சபைக்காக எல்லாவற்றையுமே செய்கிறார். The Lord does everything needful for his church. நீங்கள் வேதத்தை சரியாக படித்து பாருங்கள். Try reading the scriptures properly. இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And it is written in the scripture that Jesus came into this world to save sinners. இப்படி அவருடைய வருகை, அவருடைய மரணத்தை குறித்து பல வார்த்தைகள் வேதத்திலே நாம் பார்க்கலாம். We can read about many things like that about the Lord's coming and about his death. ஆனால் சிலுவையிலே அவர் எதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார்? But for what reason did he give himself to die on the cross? எபேசியரிலே நாம் பார்க்கும் பொழுது, We read in the epistle to the Ephesians. கரைதிரை பிழை முதலானவைகள் இல்லாத ஒரு மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்தும்படியாகவே தன்னை ஒப்புக்கொடுத்தார். He gave himself so that he might present his church before himself without spot or blemish or any such thing. ஒரு பாவிக்காக அவர் மரணத்தை சந்தித்தது உண்மை. It is true that he faced death for the sinners. ஆனால் அதே பாவியை ஒரு பாவியாக ரட்சித்தது மாத்திரமல்ல, அவனை மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு கொண்டு வரும்படியாகவும் தன்னை மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்தார். But he also at the same time yielded himself in order to change this sinner into a saintly person, that he may in the end be received up into the glorious throne of God. ஒரு தேவனுடைய பிள்ளை
மனம் திரும்பி a child of God tasting repentance, ஞானஸ்நானம் பெற்று thereafter being water ஒரு baptized, ஜெப வீரனாய் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். then should change himself to become a prayer warrior. ஏனென்றால் அபிஷேகம் பெறுகிறதற்கு முன்பாகவே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருங்கள். Because Jesus, even before he tasted death, said, can you not watch with me 1 hour? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது ஜெப வாழ்க்கை. Because what is very important in the life of a child of God is prayer. அதற்கு பின்பு அவனுக்கு தேவையானது என்ன? After which what is very essential for him? இல்லாவிட்டால் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? Else what is it that God expects of him? அந்த தோட்டத்திற்காக அவர் வேலி அடைக்கிறார். He hedges that vineyard, கற்களை பொறுக்குகிறார். and he picks out the stones, நல்ல திராட்சை செடிகளை நாட்டுகிறார். and plants very good grapevines, அதனுடைய பாதுகாப்புக்காக ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். and for the protection thereof he erects a tower. அந்த ரசத்தை எதிர்பார்த்து ஒரு ஆலையை உண்டு பண்ணுகிறார். In order to extract wine, he constructs a wine press. எல்லா பிரயாசங்களும் முடிந்து விட்டது. All the endeavors are finished, அருமையாக அது வளர்ந்தது. and the vines they grew well, அருமையாக கனி கொடுத்தது. and they bore good fruit. பார்க்க அழகாக இருந்தது. It was a sight to behold. எல்லாம் முடிந்து அதனுடைய பலனை ரசத்தை எடுக்கும்படியாக அந்த தோட்டக்காரன் முயற்சி எடுக்கிறார். And now the farmer is trying to harvest the grapes and take it to the wine press in order to extract wine. அதுவோ கசப்பான பழங்களை தந்துவிட்டது. Nonetheless, it brought forth bitter grapes. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு Oh, நிலைமை. what a miserable state. அருமையானவர்களே, தேவன் நமக்கு செய்யாதது என்ன? Beloved, what is it that God has not done for us? இந்த மாலை வேளையிலே உன்னுடைய கனிகள் எப்படி வெளிப்படுகிறது? Today, what happens to be the nature of your fruits? நீ கனி கொடுக்கிறாயா? Are you bearing fruits? அப்படியானால் நீ என்ன கனிகளை கொடுக்கிறாய்? Even if so, how are your fruits? ஒரு கூட்டம் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவான் ஸ்நானகத்திலே வந்தார்கள். One group of people came to St. John the Baptist to be baptized at his hand. வந்த உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடவில்லை. Immediately did not administer baptism to them. அவன் அவர்களை பார்த்து சொன்னான், முதலாவது நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொன்னான். And he told them, first bring forth fruits meet unto repentance. ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கமே மனம் திரும்புதல். And the first step in a Christian's life is repentance. இரண்டாவது நீதியின் கனி என்ற வார்த்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். And secondly, we read about this in the scripture called the fruits of அது righteousness. பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. We read about that written both in the Old Testament as well as in the New Testament. யாக்கோபு 3:18 நாம் இதை பார்க்க முடியும். We can read about that in James 3:18. பிலிப்பியர் 1:10 இதை பார்க்க And முடியும். also in Philippians 1:10. ஆமோஸ் 6:12 பார்க்க And முடியும். also in the book of Amos 6:12. அதுதான் ஒரு மனிதன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம், நீதியை நிறைவேற்றுவது. This is fulfilling the righteousness of God, for a person becoming obedient to the law yields himself to the truth of water baptism. அதற்கு பின்பு அவனிடத்தில் தேவன் ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார். After which God's expectation of man is for this man to bring forth spiritual fruits. இந்த கனியை எதிர்பார்த்து அந்த தோட்டத்திலே எல்லாம் செய்து அதற்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு இது ஆவியின் கனியை கொடுக்கவில்லை, மாம்சத்தின் கனியை கொடுத்து விட்டது. After all the things which were needful for that vineyard was done by the farmer, in the end what it brought forth was not good grapes, it rather brought forth bitter grapes. இதை விளையச் செய்கிறது யார்? Who causes the increase of it? இதை விளையச் செய்த சக்தி எது? What was the power that caused it தேவனே to விளையச் increase? செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says it is God who causes its ஆனால் increase. இதற்கு தேவையானது தண்ணீர். But what is it needs is water. ஒரு மனிதன் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. If a person needs to establish a spiritual life in the right sense, he needs the anointing of the Holy Spirit. இன்றைக்கு நாமில் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். Today, many of us happen to be spirit anointed. ஒரு சிலர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. And a few among us haven't received the Holy Spirit yet. ஒரு சிலருக்கு அபிஷேகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. A few people don't have any trust and belief in the Holy அது Spirit. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். They accept that to be some kind of a supernatural power. ஆனால் அதனுடைய வரம் பெற்றால் போதும் என்று சொல்லுகிறார்கள். But they say that it would just suffice if we just have the operation of that gift in us. அநேகர் அந்நிய பாஷையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. Some people do not accept the speaking of tongues. இப்படி பல விதங்களிலே அபிஷேகத்தை குறித்த பல அறிவு கிறிஸ்தவ உலகில் காணப்படுகிறது. In this way in Christendom is prevalent different interpretations and understandings about the Holy Spirit. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, But when we read from the basis of the scripture, ஏசாயா 28:11 இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அபிஷேகத்தின் இரண்டு தன்மைகளை, அபிஷேகம் பெரும்பொழுது நடைபெறுகிற இரண்டு காரியங்களை சுட்டிக்காட்டுகிறார். but about 700 years before the birth of Christ itself, prophet Isaiah in his book in chapter 28 and verse 11, he speaks of
two manifestations or the operations of the Holy Spirit. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இதுவே இளைப்பாறுதல். With stammering lips and with another tongue, a strange tongue will God speak with his people, and this is the rest wherewith he will cause the weary people to be at rest. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது கிடைப்பது ஒரு இளைப்பாறுதல். What we receive is a kind of rest when we receive Jesus into our life. அபிஷேகம் கிடைக்கும் பொழுது அடுத்து ஒரு இளைப்பாறுதல். And when we receive the anointing, we receive another higher form of rest. ஆண்டவருடைய நுகத்தை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அடுத்து ஒரு இளைப்பாறுதல். When we receive the doctrines of Christ in the form of the yoke of Christ, we receive another form of rest. பூர்வ பாதை எது என்று பார்த்து உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு இளைப்பாறுதல். When we search and seek after the old path and begin to walk there, and we receive a form of rest. அபிஷேகம் என்பது காணலாம் கேட்கலாம். The anointing is an experience which can both be seen and heard. நீ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆவியில் நிரம்பும் போதே அதை பார்த்து விடுவார்கள். You don't have to put up a display of it by yourself purposefully. Even when you're filled in the Spirit itself, others can see that experience. நீ அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாலே போதும், நீ அபிஷேகம் பெற்றவனா பெந்தேகோஸ்தேக்காரனா என்று கேட்க ஆரம்பிப்பார்கள். When you're filled in the Spirit and begin to speak in tongues, immediately people will find you out and ask whether you are a Pentecostal Christian. அப்போஸ்தலர் 2:33 காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in Acts of the Apostles chapter 2 and verse 33, the anointing of the Holy Spirit, an experience which we both now see and hear. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கினார், அவரை கண்டார்கள் கேட்டார்கள். On the day of Pentecost, the Holy Spirit fell upon the people mightily, and the people were able to see the anointed experience and also hear about it. அப்போஸ்தலர் 10:44-45 கொர்நேலியுவின் வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் இறங்கினார், அனைவரும் அந்நிய பாஷை பேசினார்கள். In the Acts of the Apostles chapter 10 verses 44 and 45, in the house of Cornelius, when Peter was preaching, the Holy Spirit fell upon all those who were listening to the word of God, and they began to speak in unknown tongues. அப்போஸ்தலர் 19 அவர்கள் சரியான விதத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது அங்கே ஆவியானவர் இறங்கினார், எல்லாரும் அயல் மொழியில் பேசினார்கள். In Acts of the Apostles chapter 19, when people received baptism in the right way according to the scripture in which they should, the people began to speak in strange tongues. அபிஷேகம் பெற்றவர்களே, உங்களுடைய கனி எத்தன்மையா இருக்கிறது? Oh anointed Lord, how happens to be your fruit? கலாத்தியர் 5 ஆவியின் கனி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. In the epistle to the Galatians in chapter 5, there is a reference made to the fruits of the Spirit. அங்கே மாம்சத்தின் கனியும் இருக்கிறது, ஆவியின் கனியும் இருக்கிறது. There is a reference made there to the fruits of the Spirit and the fruits of the flesh. கலாத்தியர் 5:19 21 வரை பார்த்தால், When we read from verses 19 to 21, மாம்சத்தின் கனி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. there is a reference made to the fruits of the flesh. 22-23 கலாத்தியர் 5 பார்த்தால், When we read in Galatians chapter 5 verses 22 and 23, அங்கே ஆவியின் கனி சொல்லப்பட்டிருக்கிறது. reference is made there to the fruits of the Spirit. ஆவியின் கனி மதுரமானது, மாம்சத்தின் கனி கசப்பானது. The fruits of the Spirit is sweet to taste, and the fruits of the flesh is bitter to taste. உனக்காக ஒரு கோபுரமான ஒரு அனுபவத்தை வைத்து கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is waiting for you from his side with his tower constructed for you. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, அந்நிய பாஷை பேசுகிறாய், you speak in tongues, ஆவியிலே you are நிரம்புகிறாய், filled in the Spirit, ஆவியிலே களி you கூறுகிறாய். rejoice in the Spirit. ஆனால் உனக்குள்ளே அடிக்கடி பெய்கிற மழையினாலே விளைச்சல் என்ன உண்டாகிறது? But through this after occurring rainfall in your life, how are things flourishing in you? நான் சொன்னேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக, தேவன் அறுக்க வருவார். And even as I told a while before, the Lord is going to return to harvest from you. அடிக்கடி உனக்கு அபிஷேகம் அளிக்கப்படுகிறது. And the anointing is given you often on very frequently. எபிரேயர் 6 நாம் பார்க்கும் பொழுது, When we read in the epistle to the Hebrews in chapter 6, 7-8 வசனங்களை நாம் பார்த்தால், when we read from verses 7 and 8, எபிரேயர் 6:7-8 அபிஷேகத்தின் மூலமாய் நடைபெறுகிற இல்லாவிட்டால் அந்த தன்மை என்ன உண்டாகிறது? we read in verses 7 and 8 of chapter 6 of the epistle to the Hebrews of the experiences which result from one receiving the anointing of the Holy மழை Spirit. பெய்கிறதினால் நடைபெறுகிற ரெண்டு காரியங்கள். There are two things which result because of rainfall in one's life. 6:7-8 வசனங்கள். Chapter 6 verses 7 and 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. For the earth which drinketh in the rain that cometh oft upon it, and bringeth forth herbs meet for them by whom it is dressed, receiveth blessing from God, but that which beareth thorns and briars is rejected, and is nigh unto cursing, whose end is to be burned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. மழை பெய்கிறதினாலே ஒரு சில நிலங்கள்
நல்ல பயிரிடற்கு ஏற்ற அந்த விளைச்சலை கொடுத்து விட்டது. There are some pieces of land which are able to bring forth their increase according to the rain that it has imbibed. சில நிலங்களோ முள் பூண்டுகளை முளைத்து விட்டது. But there are some pieces of land which brought forth thorns and briars. ஒன்று ஆசீர்வாதம் பெறுகிறது, ஒன்று அங்கே சுட்டெரிக்கப்படுகிறது. One receives blessing and another is meat for it to be burnt by fire. உங்களுக்காக கர்த்தர் ஒரு உன்னதமான அனுபவத்தை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். Beloved, the Lord has reserved for you a lofty experience and is waiting for you to embrace it. நம்முடைய நிலவரம் என்ன? What happens to be our condition? நம்ம தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கனிகள் நம்மிடத்தில் உண்டா? Do we have in our life the fruits which God has as expectation of us? அவர் சொல்லுகிறார், இந்த திராட்சை தோட்டத்திற்காக நான் இனி என்ன செய்ய வேண்டும்? And the Lord asks, what else is remaining for me to do to this vineyard? இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Today you have to take a resolution. நீர் எதிர்பார்க்கிற கனியை நான் கொடுப்பேன். Lord, I will bear fruits which you expect of me to என்னை bear. பாதுகாத்ததனுடைய ரகசியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். I have realized the reason behind you preserving me. இரண்டாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in 2 Kings 18:8, அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? what is written there? காவலாளர் காக்கிற கோபுரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There we read about towers over which watchmen stand watch. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should bear one thing in mind. வேதத்தை கையில் எடுத்தால் நீ ஒரு காவல்காரன். If you are equipped with the Bible in your hand, you are as good as a watchman. நீ ஒரு ஜெப வீரன். You are a prayer warrior. நீ அதை சரியான விதத்திலே நீ செயல்படுத்த வேண்டும். You have to put that experience to proper practice in your life. முதலாவது நீ ஒரு காவல்காரன், உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். Firstly, being a watchman, you have to be watchful about preserving your own life. இரண்டாவது நீ சார்ந்திருக்கிற குடும்பத்தை நீ காக்க வேண்டும். And secondly, you have to preserve the family over which you have been appointed. மூன்றாவது நீ சார்ந்திருக்கிற சபைக்கு நீ ஒரு காவல்காரன். And thirdly, you happen to be a watchman over the church over which you watch. நீ ஒரு தேசத்திற்கு ஒரு காவல்காரன். And also a watchman over the land. இதை நீங்கள் சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand this properly. ஒன்று, உனக்கு நீ ஒரு காவல்காரன். Firstly, you are a watchman for your own self. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். You have to keep yourself pure. ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை சுத்தவான்களாக முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். All of you should first of all preserve yourself in purity. இது தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக பேசுகிறார். This is something that Saint Paul writes to Timothy. நீ ஒரு காவல்காரன், உன்னை நீ சுத்தமாக காத்துக்கொள். You are a watchman, keep yourself in all purity. எசேக்கியேல் 33:7 பார்க்கும் பொழுது, When we read from Ezekiel 33:7, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் புத்திரருக்கு உன்னை காவல்காரனாய் ஏற்படுத்தினேன். O son of man, I have appointed you to be a watchman over the sons of Israel. பட்டயம் வருவதை கண்டால் நீ எச்சரிக்க வேண்டும். You have to warn the people when you see a sword which is brandished. அப்படி நீ எச்சரிக்காத பட்சத்தில், Lest you do that, அந்த பட்டயம் குறிக்கப்பட்ட பேரை வாரிக்கொண்டு போய்விடும். that sword will take its prey, its victims and go. அப்படி வாரிக்கொண்டு போகுமானால் அவர்களுடைய இரத்த பொழியை நான் உன்னிடத்தில் கேட்பேன். If- ஏனென்றால் நீ ஒரு காவல்காரன், நான் சொன்ன காரியத்தை சொல்லி நீ எச்சரிக்கவில்லை. If such a thing happens, I will hold you guilty of those victims' blood because you have been appointed by me to be a watchman and you were not diligent about doing that duty for which you were appointed. உன்னத பாட்டு 1:6 பார்க்கும் பொழுது, When we read the Song of Solomon chapter 1 and verse 6, அந்த மனவாட்டி சொல்லுகிறார், என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. and this bride she says, I have not protected my own vineyard. அது ஒரு பாவத்தின் அறிக்கையாக காணப்படுகிறது. That happens to be a confession of her sins. உன்னை நீ காக்க வேண்டும். You should preserve your own self. இரண்டாவது, இந்த தேசத்துக்கு நீ ஒரு காவல்காரன். Secondly, you are a watchman to the land. ஏன் இத்தனை லட்சம் செலவழித்து இந்த கூட்டம் போடுகிறோம்? Why do we organize such meetings, spending lakhs of money? ஆள் சேர்ப்புக்காகவா? Is it to gather people? ஆள் சேர்க்க வேண்டிய கிறிஸ்தவத்துக்கு ஆள் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. Christianity has no such need in order to gather people. இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இழுக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். As Jesus is lifted up gradually into the heavens, he will draw all the people from the ends of the earth unto himself. என்னுடைய சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. And there was an argument between two of my brothers. ரெண்டு பேரும் அவர்களுடைய மதங்களை குறித்து தாறுமாறாக பேசிக்கொண்டார்கள். And both of them were speaking very ill of each other's religions. கடைசியாக என்னுடைய சகோதரனை பார்த்து அந்த மற்ற சகோதரன் சொன்னார், உங்க வீட்டிலேயே பாதிரியாரை வச்சுக்கிட்டு நீ இந்து மதம் தான் பெருசுன்னு பேசுறேன்னு சொல்லிட்டார். And one brother told the other brother, you happen to have a priest in your own house and still you speak highly of Hinduism. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன்? And what is it that I'm trying to infer? யாரையும் இழுக்க வேண்டாம். இப்படி ஒரு கூட்டம் போட்டு எல்லாரையும் சேர்க்கணும் அல்ல. நாங்கள் இந்த தேசத்துக்கு ஒரு காவல்காரர்கள். வருகிற அழிவுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறோம்.
There is no need for us to organize meetings like this in order to attract a crowd. We happen to be watchmen in God's stead, and we are warning the land about an impending அவராலே destruction which is அன்றி to come. ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. If you do not accept Jesus, a great destruction will soon follow. அன்றைக்கு இயேசுவை பத்தி யாரும் சொல்லலன்னு இந்த பகுதியில் உள்ள யாரும் சொல்லவே முடியாது. On those days people cannot say from this region, in this land, that no one spoke to me about Jesus. நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு அவதார புருஷன் அல்ல, அவர் ஒருவரே அவதார். The Lord Jesus Christ is not one of the various avatars or deities. He is the only God, the only deity. அவராலே அன்றி ரட்சிப்பு யாருக்குமே கிடையாது. Without him, no one else can taste salvation. அந்த நபரை நாங்கள் அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. We are duty bound to declare that Jesus is God. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று ஒரு தேவனுடைய மனிதன் The சொல்லுகிறார். man of God says, it is the duty that has fallen upon me that I should preach the gospel to you. ஒரு காவல்காரன் போகும்பொழுது ஒரு கம்பை வைத்து தட்டுவான், இல்லாவிட்டால் விசில் அடிப்பான். If a watchman is on his duty on the road, what he would do is just slam at the doors of houses with a staff, or perhaps he will blow his whistle. அதுபோல இவ்வளவு பெரிய ஒலிபெருக்கிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எச்சரித்துக் கொண்டு வருகிறோம். Similarly, we are also having this elaborate public address system and announcing things to you. ஆள் சேர்க்க வேண்டிய வேலையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்ல இருந்து 4 பேர் வந்துருவான். There is no need for us to attract crowds here. By itself, people from your house will venture into this fellowship. யாரெல்லாம் இயேசுவை எதிர்க்கிறானோ அவங்க வீட்ல இருந்து 1-2 கனிகள் வெளியே வரும். 1 or 2 fruits will automatically make its way out of the houses of from where there was oppositions and resistances. உன்னுடைய குடும்பத்திலேயே ஒருவன் இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லுவார். Even in your own family will one person stand up to claim that Jesus is God. காலம் அனுமதிக்குமானால் நீயே இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவாய். If time permits, you yourself will kneel down one day before Jesus. நாங்கள் ஒவ்வொருவரும் காவலாளர்கள். We are all watchmen. ஒன்று நீ உனக்கு ஒரு காவலாளி. Firstly, you are a watchman for your own உன் self. சொந்த திராட்சை தோட்டத்தை காக்க வேண்டும். You have to preserve your own vineyard. உன் குடும்பத்தை நன்றான விதத்திலே நடத்த வேண்டும். You have to lead your family in the right way. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். If a person does not show proper leadership over his own family, he is an unbeliever. He is a person who does not have proper faith in him. ஆதியாகமம் 4 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது, When we read in Genesis 4:9, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று அங்கே காயின் கேட்கிறான். Cain asks the question, am I my brother's keeper? ஒவ்வொருவருக்கு நீ ஒரு காவலாளி. Yes, you are every person's இந்த keeper. தேசத்துக்கு நீ ஒரு காவலாளி. You are a watchman to this land. நீ ஒன்றுமறியாத குருடனை போல போய்விடக் கூடாது. You should not go away as if you are an ignorant blind man. நீ ஒரு குறைக்க மாட்டாத நாயை போல போய்விடக் கூடாது. You should not walk away like a dog which cannot bark. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் ஒரு ஜாமக்காரன், சிங்கம் போல சத்தமிடுகிறேன். There is one person who says this, I am like a watchman who roars like a lion. புறாவை போல நான் கூவிக் கொண்டிருக்கிறேன். I hum like a dove. கரடியை போல உருமிக் கொண்டிருக்கிறேன். And I growl like a bear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. இந்த காவல் கோபுரங்கள் விழுந்து போகிறதில்லை. These towers which are supposed to stand watch do not collapse. ஜெபிக்கிறவன் விழுந்து போகிறதில்லை. A prayerful man will not collapse. தேவன் யாருக்குள்ளே விதைத்தாரோ அவர்கள் விழுந்து போகிறதில்லை. In whom God has sown, they will not see collapse in their life. அடுத்ததாக Nextly, உன்னத பாட்டு 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். let's read from Song of Songs chapter 4 and verse 4. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. Thy neck is like the tower of David, builded for an armory, whereon there hang 1,000 bucklers, all shields of mighty men. இங்கே தாவீதின் கோபுரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. Here we read this phrase, the tower of David. இதெல்லாம் உடைஞ்சு விழுந்ததே கிடையாது. These things have never collapsed at all. ஆண்டவர் சில காரியங்களை நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். The Lord has allowed these monuments to continue to stand today. ஒரு தேவனுடைய பிள்ளை தாவீதின் கோபுரமாக தன்னை மாற்ற வேண்டியது A அவசியம். child of God should see the transformation of his life to become the tower of David. பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய ஆயுதங்கள் தூக்கி வைக்கப்பட்ட அங்கே அது ஆயுதசாலையாக காணப்படுகிறது. It happens to be an armory in which the weaponry and the armor of mighty men has been hung up. தாவீதின் கோபுரம் ஆயுதசாலையாக மாற்றப்பட்டிருந்தது. The tower of David back then was turned into an armory. தாவீதின் கோபுரத்துக்கு நீங்க போனீங்கன்னா முழுவதும் ஆயுதமாக இருக்கும். If you go to visit the tower of David, it would fully have armors in it. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே ஆயுதம் தரித்தவனாக இருக்க வேண்டும். A child of God should always be clothed with armor.
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்புக்காக கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். The Lord has appointed certain things for the protection of every child of God as armor. எபேசியர் 6 அதிகாரத்திலே நீங்கள் இதை பார்க்க You முடியும். can read about this in the epistle to the Ephesians in chapter 11, 6. 12, 13 சர்வாயுத வர்க்கம் என்ற வார்த்தை In சொல்லப்பட்டிருக்கிறது. verses 11 through 13 we read about this, the whole armor of God. ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரங்கள். The tower of David which was transformed to become the armory. அங்க போனீங்கன்னா பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் இருக்கும். If you go there you can see hung up on the walls the shields of mighty men. 1000 பரிசைகள் அங்க இருக்கும். There will be bucklers hung up. முழுவதும் ஆயுத சாலையாக காணப்படும். It is an elaborate armory. இந்த கோபுரம் போல மணவாட்டியினுடைய கழுத்து இருந்ததாக அங்கே வேதம் சொல்லுகிறது. And there is a reference made to the neck of the bride which is similar to this tower of David. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த மார்க்கத்திலே அபிஷேகம் பெற்ற பின்பு சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக காணப்படுகிறார்? Beloved, how many of us in this fellowship after receiving the anointing have put on the whole armor of God? உங்களுக்கு அபிஷேகம் இருக்கலாம், ஆனால் சர்வாயுத வர்க்கம் கேடகம் இல்லாவிட்டால் நீங்கள் தடுமாறி விடுவீர்கள். Beloved, you may have the anointing, but lest you be equipped with the whole armor of God, if you don't have the shield, you will falter and stagger. மறைந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தியினுடைய சாவை நாம் நினைத்து பார்த்தால், If we remember the passing away of late Prime Minister Indira Gandhi, அன்றைக்கு அவர்கள் மார்க்கவசம் அணியவில்லை. back in that day she did not have a breastplate. அதனால் அவர்களுடைய மெய்க்காப்பாளர்களை அவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். Therefore her personal bodyguards themselves shot her down. பதவி இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, ஆனால் மார்க்கவசம் இல்லை. She was in a very excellent position. She had personal bodyguards, but she was not personally protected with armor. அதுக்கு காரணம் அவருடைய வீழ்ச்சிக்கே அதுவே காரணமாக அமைந்து விட்டது. That itself happened to be the reason for her downfall. நமக்கு அபிஷேகம் இருக்கலாம், We may have the anointing. நமக்கு கிருபைகள் We இருக்கலாம், may have graces. பெரிய தாளந்துகள் இருக்கலாம். We may have good ஆனால் talents. விசுவாசம் என்னும் கேடகம் இல்லாத பட்சத்தில் நீ தாக்கப்பட்டு விடுவாய். But lest we have the shield of faith in us, we will be attacked and we will face our downfall. பராக்கிரமசாலினா கூட அவன் கேடகம் பிடிச்சவனாகத்தான் வருகிறான். Even a man of might, a valiant man, comes equipped with a shield. எபேசியர் 6:16 சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் ஏந்திக் கொள்ளுங்கள். We read in Ephesians 6:16, having in your hand the shield of faith. விசுவாச வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is this life called the life of faith. ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு பெயர் விசுவாசிகள் என்ற பெயர்தான். And all of us happen to be called believers. ஆனால் அநேகருக்கு நேம் போர்டுல தான் விசுவாசி என்று இருக்கிறது. But many of us happen to be namesake believers. ஆனால் நம்மில் எத்தனை பேர் விசுவாச வீரர்களாக இருக்கிறோம்? But how many of us happen to be heroes of faith in the true sense? ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், ஒரு கூட்டத்தை பார்த்து இயேசு கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? And Jesus poses this question to a group of people. Where is your faith? அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி வேற ஒண்ணுமே கிடையாது. There was no other question asked of them. அவர் கேட்டது, உங்கள் விசுவாசம் எங்கே? That which Jesus asked of them, where is your faith? லூக்கா 8:25 நாம் இதை பார்க்க We can முடியும். read about this in Luke's Gospel chapter 8 verse ஏனென்றால் 25. இன்றைக்கு விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. Because faith is not pervasive everywhere. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says there will be apostasy in the church. இந்த பாதையிலே முடிவு பரிந்த நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் விசுவாசம் அவசியம். If we have to endure to the very end in this path, in this fellowship, we need faith, which is very important. தேவன் உண்டு என்று நீ விசுவாசிக்க You வேண்டும். should first believe that God is. நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீ விசுவாசிக்க And வேண்டும். you should believe that he is a rewarder of them that do seek him diligently. விசுவாசம் என்பது என்ன? What is faith? அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். It is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத For காரியம். without faith it is impossible to please God. உனக்கு எவ்வளவு கிருபைகள் இருந்தாலும் விசுவாசம் இல்லாவிட்டால் பயன் இல்லை. Even if you have much grace, except you have faith, those things are in vain. நம்மில் எத்தனை பேர் விசுவாச வீரர்களாக How இருக்கிறோம்? many of us happen to be heroes of faith? விசுவாசத்தை பேசுகிறோம், We speak of faith. விசுவாசத்தை பயிற்சிவிக்கிறோமா? Do we practice faith? விசுவாச பரீட்சைகளில் நாம் நிற்க முடிகிறதா? Can we stand steadfast in the trials of faith? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. I found it needful to write unto you that you may contend earnestly for the faith that was once delivered unto the saints. விசுவாசம் ஒரு ஆவியாக நமக்குள்ளே அனுப்பப்படுகிறது. Faith is dispatched into our life as a spirit. நீங்கள் விசுவாசம் வரும் பொழுது ஒரு கோழை வீரனாக மாறி விடுகிறார். With the advent of faith, a coward becomes a courageous man. ஒரு மனிதன் விசுவாசத்திலே நிற்கும் பொழுது தேவன் அவன் பட்சத்தில் வந்து நிற்கிறார். When a man stands firm in faith, the Lord stands beside him. நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? What happens to be the measure of our faith? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? What did Shadrach, Meshach and Abednego say? நாங்கள் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்க மாட்டோம். We will not worship
worship the graven image you have set up. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். The Lord whom we worship and serve is able to deliver us from your அப்படி hands. தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். Even if he does not deliver us, we will not worship that graven image. விசுவாசத்தை அசைப்பது மரண பயம் மாத்திரமே. It is the fear of death alone which will cause the shaking away of your faith. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்றைக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்ட ஜனம் விடுவிக்கப்படுகிறது. For on the day when Jesus died for us, from that day onwards, those who were gripped by the fear of death were loosened from that fear. ஏன் தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு விசுவாசத்துக்கு மாறாக போகிறார்கள்? Why do people go contrary to the things that are needful about அதுக்கு faith? ஒரே காரணம் மரண பயம். The only reason is the fear of death. இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசையும் மரண பயமும் தான் விசுவாசத்தை தடுக்கிறது. That which hinders our faith from being exercised is the need that one finds to live long in this world and the fear of death. ஒரு மனிதனுக்கு மரண பயம் போய்விட்டால், If a man loses the fear of death, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை போய் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை வந்துவிட்டால், the person loses this interest to live in this world, and if he now develops the interest to go to heaven, அவன் விசுவாசத்துக்காக நிற்பான். he will stand for the faith. நான் சொன்னது கரெக்ட்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இன்றிலிருந்து நீங்கள் இந்த விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். From this day forward, you have to put this kind of faith to practice. உனக்கு மரண பயம் தேவையில்லை. You don't need the fear of death. பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை தான் நமக்கு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this fleeting time here, what is given us is to prepare ourselves for heaven. நான் போய்ட்டா மனைவி என்னவா? If I pass away, what will happen to my நான் wife? போய்ட்டா என் பிள்ளைகள் என்ன ஆகும்? If I pass away, what will happen to my நான் children? போய்ட்டா என் புருஷன் என்ன ஆவார்? What will happen to my husband if I pass away? இப்படி தான் பலருக்கும் பலவிதமான கேள்வி. These are questions that generally take hold of people. உன்னை தாயாக தகப்பனாக கூட இருந்து பராமரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பது உனக்கு மறைந்து விடுகிறது. And you seem to be oblivious of the fact that there is a God who is mother-like and father-like and brother-like for you. மரணத்துக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ துணிந்து விட்டார்கள் என்று தெரிந்த உடனேயே அக்கினி சூளைக்குள்ளே தேவன் வந்து விட்டார். As soon as Shadrach, Meshach and Abednego stood firm in the faith and dared to die, God, he immediately entered into the confines of the furnace. ஏன் விசுவாசத்தில் நிக்க முடியல? Why are we not able to stand in நான் faith? யாரையும் குறை சொல்றதுக்கு நான் பிரசங்கம் அல்ல. I'm not preaching here to find fault with anyone here. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பாதையில போகிறீர்களோ கர்த்தரே அறிவார். Only God will know as to what paths you're passing on in your இன்னொரு life. காரணத்தை சொல்லுகிறேன். But I speak another ஒன்று reason. மரண பயம் என்று சொன்னேன். I talked about the fear of death. மற்றொன்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசையை சொன்னேன். Another was the interest to live in this world. மூன்றாவது கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் குறைவு என்று நான் ஓபனாக சொல்லுகிறேன். And thirdly, I openly say that it is the lack of your love for Christ. ஏனென்றால் தாவீதின் கோபுரம் நிலைத்திருக்கிறது. தாவீது என்று சொன்னால் நேசிக்கிறவன் என்று அர்த்தம். Because the tower of David, it abides, it endures till this day. Because this name David means a loving man. நீ யாரை நேசிக்கிறாய்? Whom are you loving? மனைவியை நேசிக்கிறபடியால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். Because you love your wife, you wish to live for your நீ wife. பெற்ற பிள்ளைகளை நேசிக்கிறபடியால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். Because you love the children whom you have begotten, you want to live for your இப்படி children. உலக நேசங்கள் உன்னுடைய வாழ்விலே அதிகரிக்க உனக்கு விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை பிசாசு கொண்டு வருகிறார். Because you are tied down by these worldly affiliations and loves, the devil is able to hinder you from developing love for God. மூன்று தர மரிதளித்த மனிதனை பார்த்து மூன்று விசை இயேசு கேட்டார், என்ன நேசிக்கிறாயா? Jesus asked this person who denied him 3 times, do you love me? இன்னைக்கு இங்க கூட்டத்துக்கு வந்தாருன்னா, And if he happens to be here in this meeting, ஒவ்வொருத்தரையும் எழுப்பி விட்டு ஒரு 100 தரமாவது கேட்கணும்னு நினைக்கிறேன். I think he has to make every one of us individually stand and ask this question 100 times to everyone. ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடக்கும் நமக்கு புத்தி மாறிக்கொண்டே இருக்கு. என்னன்னா மனம்னா ஒரு குரங்குன்னு ஒருத்தன் சொல்லி இருக்கான். Because our mind is like a monkey, it keeps whimsically dancing around, it changes its position every moment. அது கொரட்டூர்ல கொஞ்ச நேரம் இருக்கும், நான் பண்ற பிரசங்கத்துல கோபுரத்துக்கு கொஞ்ச நேரம் வரும். It will be in Koratur and suddenly it will jump atop the top of the tower immediately for a while and then come back. பிரசங்க இங்க சேர்ல உட்கார்ந்திருப்பீங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துருவீங்க. And you will be seated in the chair here while the sermon is being delivered, and then suddenly you'll run away home. ஆனா ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம். But how do we love God? ஆண்டவரை நீ நேசிக்கத்தான் உன்னுடைய கோபுரம் நின்று கொண்டே இருக்கும். It is as you develop this love for God that your tower will endure and be strong. நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது. We read in Judges 5:31. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். Those who love the Lord will shine as the sun in all its strength. எபேசியர் 6:24 சொல்லுகிறது. We read in Ephesians 6:24. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவன் அழியாத அன்பு கொண்டால் அவனோடு கிருபை இருப்பதாக. May the grace of the Lord Jesus
Jesus Christ abide with a man if he has this immortal and incorruptible love towards him? யார் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க முடியும்? Who can love God more and more? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது When we read in the Song of Songs chapter 1 verses 3 and 4, உத்தமர்கள் அவரை நேசிக்கிறார்கள், the upright, the just love him, கன்னியர்கள் அவரை நேசிக்கிறார்கள். and the virgins love him. உத்தமனாய் ஒருவன் வாழ்ந்தால் மனதை அடக்கி வாழுகிறவன் ஆண்டவரை நேசிக்கிறான். An upright man and a man who keeps his mind in subjection and in control, he loves his God. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவரை மாத்திரம் நேசிக்கிறார்கள். Only those who have espoused themselves to this husband that they may present themselves as a chaste virgin to Christ, only they can have love towards him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. சமயம் இல்லாதபடியால் நான் வேகமாக செல்ல வேண்டியது அவசியம். For lack of time I have to speeden up the sermon. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் Song of Songs chapter 7. 4ஆம் வசனத்தில் நாம் 2 கோபுரங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு கோபுரத்தை சிந்திக்கலாம். In verse 4 we can read about 2 towers there, but let us consider just one today in our sermon. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. Thy neck is as a tower of ivory, thine eyes like the fish pools in Heshbon. By the gate of Bethlehem, thy nose is as the tower of Lebanon, which looketh toward Damascus. மனவாட்டியினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அங்கே வர்ணிக்கப்படுகிறது. There is a description given about every member of the body of the bride of Christ. ஏனென்றால் சபை அது நிலைத்திருக்க கூடியது. Because the church is abiding. மனவாட்டி நிலைத்திருக்க கூடியவள். The bride is abiding. இம்மையிலும் அவள் மறுமையிலும் இணைந்திருப்பவள். Both in the future as well as in the days to come she will abide. நாம் இதிலே 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கடைசி பகுதியிலே உள்ள கோபுரம் லீபனோனின் கோபுரத்தை நாம் பார்க்கலாம். Today let us consider the things that relate to the Tower of Lebanon in this verse. நாளைக்கு சில கோபுரங்களை நாம் கண்டு முடிக்க முடியும். And we can close tomorrow's sermon by considering other towers. லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. And it is like the Tower of Lebanon. லீபனோன் என்று சொன்னால் வெண்மை இல்லாவிட்டால் பரிசுத்தம் என்று அர்த்தம். Lebanon means to say whiteness or holiness. ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, After receiving baptism, அபிஷேகம் பெற்ற பின்பு, after receiving the anointing, கனி கொடுக்கும் வாழ்க்கை வந்த பின்பு, after having a fruitful life, ஜெபிக்கிறவனாய் மாறின பின்பு, after becoming a prayerful ஒரு man, விசுவாச வீரனாய் மாறின பின்பு, after becoming a hero of faith, இதுக்கு எல்லாவற்றுக்கும் அடுத்தபடி பரிசுத்தம். the next stage which is more important is holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. Without holiness no man can see the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலும் தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். This is what God expects of every child of God. யாராக இருந்தாலும், No matter who it is. அந்த பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இல்லாத பட்சத்தில் அவன் தேவனை தரிசிக்க முடியாது. Except a man possess in his life holiness that God expects of him, he cannot see God. பரிசுத்தம் என்று சொன்ன உடனே நமக்கு சில காரியங்கள் மட்டும்தான் ஞாபகத்திலே வரும். When we talk of holiness, only a few things come to our mind. பாவம் என்று சொன்ன உடனே சில காரியங்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு When we வரும். talk of sins, we immediately remember only a few aspects of sin. மோசேயின் விஷயத்திலே அந்த கன்மலையை அவன் அடித்து விடுகிறான். In Moses' life, he smites the rock. இந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை வர வைக்க முடியுமோ? Can he cause water to flow out of this rock? அந்த வார்த்தையை தேவன் கேட்டார். And the Lord heard this word. ஜனங்கள் மத்தியில் என் நாமத்தை நீ இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லி. And the Lord said, you have not sanctified my name among the people. வார்த்தையிலே அவிசுவாசமான ஒரு வார்த்தை, மனநோவிலே வருகிற வார்த்தைகள் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிவிட்டது. Words that he spoke out of turn because of the agony of his mind, it was something that did not sanctify the name of God before the people. லீபனோனின் கோபுரம், The Tower of Lebanon. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தினால் மாத்திரமே தேவனை போல மாறுகிறார். It is only through holiness that a child of God becomes like God. இதுதான் ஒரு மனவாட்டியினுடைய அனுபவம், மணவாளனுடைய அனுபவம். This is both the experience of a bride as well as that of a bridegroom. 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, When we read in Psalm 92 and verse 12, நீதிமான் லீபனோனை போல வளருவார். the righteous shall flourish as a palm tree. பரிசுத்தம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. Holiness, it makes a man flourish as a righteous man. ஒருவன் விசுவாசத்தினால் நீதிமானாகிறான். A man becomes righteous through faith. அடுத்து இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். And he is also justified by the blood of Christ. அழைப்பினால் நீதிமானாக்கப்படுகிறான். And then by his calling. எல்லாவற்றுக்கும் மேலாக கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். Over and above everything, he is also justified by works. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தினால் நீதிமானாய் மாற முடியும். A child of God can be justified by holiness. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Song of Songs chapter 5 and verse 15, அவர் ரூபம் லீபனோனை
லீபனோனை போல இருந்தது. His appearance was like unto Lebanon. ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் மாறும் பொழுது அவருடைய ரூபமாக மாறுகிறான். When a person embraces holiness in his life, he assumes the appearance of Christ. அவர் ரூபம் லீபனோனை போல இருந்தது. His appearance was like unto Lebanon. ஒரு பரிசுத்தவானாய் மாறும் பொழுது அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாய் நீ மாறுகிறாய். If you assume the holiness of God, you assume the countenance and the appearance of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now are we the sons of God? இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். But it does not yet appear as to what we shall be. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அதுதான் அந்த லீபனோனின் ரூபம். But we know when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. That's the experience of assuming the appearance of Lebanon. வெளியரங்கமாக நாம் பரிசுத்தவான்களைப் போல காணப்படலாம். Outwardly, so to speak, we may appear to be holy. தேவனோ இருதயத்தை But பார்க்கிறார். the Lord looketh into the heart. எண்ணங்களில், நினைவில், தோற்றத்தில், உணர்வில், வாஞ்சையில், விருப்பங்களில், எல்லா ஊழியத்தில், ஜீவியத்தில், நடைமுறை வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கர்த்தர் பரிசுத்தத்தை நோட் பண்ணிக்கொண்டே The வருகிறார். Lord is looking at how we happen to be holy in our thoughts, our intentions, our emotions, our feelings, our imaginations, and every work and conversation. உன்னத பாட்டு 4:8 பார்க்கும் பொழுது And read Song of Songs 4:8. இந்த லீபனோனில் இருந்துதான் மணவாளியை அவர் அழைக்கிறார். லீபனோனில் இருந்து என் மணவாளியே வா என்று கூப்பிடுகிறார். It is from Lebanon he calls out his bride to join him. வாசியுங்கள். உன்னத பாட்டு 4:8. லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாடியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. Come with me from Lebanon, my spouse with me from Lebanon. பரிசுத்தத்திலிருந்து என்னுடைய மணவாட்டியே வா, என்னோடு சேரும்படியாக ஆகாயத்துக்கு வா என்று சபையை அழைப்பார். He calls his church to the heights of the heavens, saying, "Oh my bride, my spouse, come and join me." அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சரியான வார்த்தை. Those are the right words that God gives us. பரிசுத்தத்திலே நீ நின்றால், நான் நின்றால், அங்க இருந்து மேலே இருந்து ஒரு சத்தம் வரும். லீபனோனில் இருந்து என்னோடு கூட நீ வா, பரிசுத்தத்தில் இருக்கிற என்னுடைய மகனே, மகளே, என்னோடு வா என்று அவர் அழைப்பார். If you stand steadfast in holiness, that will be a calling which you can hear from heaven above, with the bridegroom calling, "Oh my bride, my spouse who stands strong in holiness, come up and join me." ஜெப கோபுரங்கள் நிலைத்திருக்கிறது. The towers of prayer endure. விசுவாச வீரர்கள் நிலைத்திருக்க கூடியவர்கள். The heroes of faith are those who endure with time. பரிசுத்த கோபுரங்கள் நிலைத்திருக்கிறது. Towers of holiness, they endure. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தன்மை எப்படி இருக்கிறது? Beloved, what happens to be the nature of our life? இன்னும் மீதி உள்ள கோபுரங்களை நாளை மாலை கர்த்தருக்கு சித்தமானால் சிந்திக்கலாம். God willing, we will consider about the rest of the towers in tomorrow's sermon. நீங்கள் ஒரு உன்னதமான அனுபவத்தை அடையும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord desires of you that you should attain to an excellent experience. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அழைப்பு விலையேற பெற்றது. I know that your calling is something which is very unique and precious. வாழ்க்கையில் போராட்டங்களை கண்டு நீங்கள் பின்னடைய வேண்டாம். Do not draw back seeing the troubles in your life. எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். Do not faint seeing the oppositions. என்னைக்கு உனக்கு பிசாசு உனக்கு எதிராக வந்தானோ அன்றைக்கே உனக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய அழைப்பு மேன்மையானது. It is on that day when you see the devil resisting you in your life that you should understand that your calling is unique and special. என்றைக்கு வியாதி உன்னோடு போராடுகிறதோ அன்றைக்கே நீ தெரிய வேண்டும் நீ ஒரு விலையேற பெற்ற ஒரு நபர். It is from that time you see sicknesses at conflict in your life, you can understand that you are a precious person. நம்மில் அநேகர் விலையேற பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள். Many of us have been anointed with the precious anointing of the Lord. உங்களில் எத்தனை பேர் ஜெப வீரர்களாய் மாற How many of விரும்புகிறீர்கள்? you wish to become prayer warriors? எத்தனை பேர் நீங்கள் கர்த்தர் விதைத்ததை அறுக்க வரும் பொழுது நிறைவான பலனை கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many of you wish to be abundant in your yield, in your increase when the Lord of the harvest returns எத்தனை to பேர் harvest in you? விசுவாச வீரர்களாய் நிற்க விரும்புகிறீர்கள்? How many of you wish to become heroes of faith? எத்தனை பேர் பரிசுத்தவான்களாய் நிற்க விரும்புகிறீர்கள்? How many of you wish to become holy ones of God? எத்தனை பேர் காவல் கோபுரங்களாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you wish to become watchtowers? இஸ்ரவேலின் கோபுரமாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you wish to become the towers of எத்தனை பேர் Jezreel? தாவீதின் கோபுரமாய் மாற How விரும்புகிறீர்கள்? many of you wish to become the tower of David? எத்தனை பேர் லீபனோனின் கோபுரமாக மாற How விரும்புகிறீர்கள்? many of you wish to become the tower of Lebanon? ஆண்டவரே, எனக்குள் ஒரு விசுவாசத்தை, ஒரு ஜெபத்தை, ஒரு நீர் அறுக்கிற காரியங்களை நீர் வரும்பொழுது பரிசுத்தவானாய் நான் நிற்க எனக்கு அருள் செய்யும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? How many of you are going to ask of God, "Lord, when you return, let me find holiness and purity and such things which you expect of me in my life"? நீ அறுக்க வரும்பொழுது நான் குற்றவாளியா இருக்க கூடாது. Lord, when you come to harvest in me, I should not stand accused நீர் before அறுக்க you. வரும்பொழுது நான் பலனுள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
கண்களை மூடுங்க. Those of you who wish to be fruitful when the Lord returns to harvest things from your life, please close your eyes and be on your knees. என்னுடைய ஜெப வாழ்வில் நான் மிகவும் குறைவா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those of you who say, I am substandard in my prayer life, I wish to develop my prayer life, those people among you, please be on your knees. என்னுடைய விசுவாசத்தில் நான் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நெடுமுழங்கால் போடுங்கள். Those who say that I am staggering in my faith life and I wish that God make me steadfast, such people, please be erect on your knees. அவர் வரும்பொழுது என்னை அழைக்க வேண்டும், அந்த அளவு பரிசுத்தம் எனக்குள் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those of you who wish to develop such holiness in you which will have God calling you when he comes, put up your right hand. ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ, Be it for 10 or 15 minutes. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி The இருக்கிறார். Lord has risen up in our midst. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Holy Spirit is in our midst. தேவனுடைய ஆவி நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணி The கொண்டிருக்கிறார். Spirit of God is dwelling in our midst. சில நிமிடங்கள் மாத்திரமே, Just a few minutes. ஒரு மகிமையான கரம் நம்முடைய மத்தியிலே ஆளுகை செய்யட்டும். A glorious hand, let it rule supreme in our midst. எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடுங்க. Let's all close our eyes, please. கீழ்ப்படிதல் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். And obedience is better than sacrifice. கொஞ்ச நேரம் தான் பிரியமானவர்களே, Just a short while, beloved. ஒரு பெரிய அக்கினி நம்முடைய மத்தியிலே விழ வேண்டும். A mighty fire should fall in our midst. இயேசு சொன்னார், நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், Jesus said, I have come to cast fire upon earth. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். And I desire that it be a blaze right away. 4 காரியங்களை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். The Lord reminds you of 4 things this evening hour. 1, 1. ஒரு ஜாமக்காரனுடைய ஆவி உனக்கு கொடுக்கப்பட போகிறது. To you is going to be given the spirit of a watchman. 2, கர்த்தர் அநேக காரியங்களை உனக்குள் விதைத்திருக்கிறார். Secondly, the Lord has sown in you many a thing. அதை அறுக்க வருவார், நீ பலனுள்ளவனாய் மாறிக்கொள். The Lord will return to harvest and you should be fruitful when he comes. அபிஷேகத்தினாலே உன்னில் விதைத்தவனுக்கு நீ பலனை கொடுப்பாய். And through the anointing you will produce your increase to the one who will return for his harvest. 3, பாடுகளின் சிந்தை விசுவாச வீரனாய் நீ மாறுவாயாக. And thirdly, may you become a hero of faith equipped with the mind of suffering. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக்கொள். And put on the mind of Christ as the armor. விசுவாச வீரர்கள் சேர்க்கப்பட போகிறார்கள். The heroes of faith are going to be gathered up. கடைசியாக பரிசுத்தவான்களை சேர்க்க வருகிறார். Finally, he will return to gather up his saints. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். He will say, gather unto me my saints who have made a covenant with me by sacrifice. இவை அனைத்தையும் தருவது ஆவியானவரே. And it is the Holy Spirit who grants us all these experiences. அவர்தான் அதனுடைய வேர். And he is the root of it. அவர்தான் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். He is the one who has come down here. முடிந்தால் நீங்க இருக்கிற இடத்திலேயே முழங்கால் போடுங்க. If possible, be on your knees wherever you are. நீங்க அங்கங்க இருந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிராதீங்க. Do not waste your time just gazing at things which are happening கொஞ்ச here. நேரம் தான் டைம். Just a short while is what is given you. அதுக்குள்ள தேவன் உனக்குள்ள செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அவர் போய்விட வேண்டும். Within which God should perform his work in you and he should go away from here. அவர் அனுப்பின வசனம் வெறுமையாய் கொரட்டூரில் இருந்து திரும்பி போகாது. அது அனுப்பின காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பி போகும். The word of the Lord which has been sent into Koratur will not return unto him void, but it will accomplish that which pleases him. உயர்த்தப்பட்ட உன்னுடைய கரத்தை தேவனுடைய கரம் தொடட்டும். May the hand of God touch your lifted up hand. உயர்த்தப்பட்ட உன் கரத்தை இன்னொரு கரம் தேவனுடைய கரம் தொடட்டும். May the other hand of God touch your lifted up hand. உன்னுடைய வலது கரத்தை அவருடைய வலது கரம் பிடிக்கட்டும். May the right hand of God take hold of your right hand. உன்னால் பிடிக்க முடிகிறதோ இல்லையோ அவர் உன்னை பிடிக்கட்டும். Whether you are able to hold on to him or not, may he hold on to you. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. O Israel, thou art not forgotten of me. நான் உன்னில் மகிமைப்படுவேன். I will be glorified in thee. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. I have not hated thee. என்னுடைய நோக்கத்தை நான் உனக்குள் நிறைவேற்றியே தீருவேன். I will necessarily bring to pass my purpose in you. நீ எவ்வளவு தூரம் போனாலும், That regardless how much you distance நீ yourself from எவ்வளவு me, விலகி போனாலும், regardless of how much you walk away from நான் me, உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே I இருக்கிறேன். will draw closer and closer to you. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? O Ephraim, how will I ever forsake you? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? How will I ever forsake you? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? How will I ever forsake you? ஆமா. அருமையானவர்களே, கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார். Beloved, the Lord urges me to speak to you about one thing. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, Well, whoever it might be who has come to this meeting, நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்வில் சந்திக்க போகிற
எந்த சூழ்நிலைக்கும் தேவையான அபிஷேகம் இங்கே கொடுக்கப்பட போகிறது. Right now is going to be given you an anointing which will help you to meet every issue and matter and problem of your life. ஒரு அருமையான சந்தர்ப்பம். A wonderful opportunity. நீ வாழ்க்கையில போற பாதையை குறித்து நீ கலங்க வேண்டாம். அதுக்கு தேவையான அபிஷேகத்தை தான் இப்ப கர்த்தர் ஊற்ற போகிறார். Do not be troubled about the path in which you are walking in your life. The Lord is going to give you an anointing right now to meet all your troubles. இந்த அக்கினியை நீ கடப்பாய். You will pass through this fire. இந்த ஆறுகளை நீ கடப்பாய். You will cross through these rivers. இந்த மதிலை நீ தாண்டுவாய். You will leap over this wall. ஆம். ஆம். எத்தனை பேருக்கு ஜாமக்காரனுடைய ஆவி வேணும்? How many of you need the spirit of a watchman? அவங்க மட்டும் எல்லாரும் கையை கீழே போடுங்க. Let's all put our hands down. உண்மையாக இரவும் பகலும் எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து ஜெபிக்க வச்சாருன்னா சாகுற வரைக்கும் நான் அந்த ஜெபத்துல உண்மையா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இறங்க போகுது. Only such people who desire that spirit of a watchman to pray specially day and night unceasing. Such people put up your hands because this anointing is going to come down specially for you. உன்னால தூங்க முடியாது. You cannot sleep at night. உன்னை காலைதோறும் அவர் எழுப்புவார். He will wake you up morning by morning. உன் செவியை திறப்பார். He will open up your ears. உன் முழங்கால்களை பலப்படுத்துவார். He will strengthen your feeble knees. உன் கண்களை திறப்பார். He will light your eyes up. உன் முன்பாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும். The power of God will be manifested before you. சுடமானியா ரஹபானியா ஜபாவி ஹalleluya ஜாமக்காரனின் ஆவி. ஓ ஜாமக்காரன் சியோனை காண்பான். ரிகபானியா ரஹசத். ஆமென். கர்த்தாவே என்னை ஒரு விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பு. Lord, fill me up with the spirit of faith. பிரசங்கம் கேட்கும்போது விசுவாசத்துல சாகணும்னு ஆசைப்படுறேன். Lord, even as I listen to this sermon, I wish to give up my life for the faith. ஆனா பரீட்சைகள்ல என்னால் நிக்கக்கூடிய அளவு எனக்கு பலன் இல்ல. But I do not have that amount of strength to stand strong in faith in the face of trials. அது உண்மைதான். It's true. உன்னால நிக்க முடியாது. You cannot stand. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு விசுவாச வீரனுடைய ஆவியை உனக்குள் ஊற்ற போகிறார். But the Lord is pouring into your life the spirit of the hero of faith. நீயும் உன் சந்ததியும் விசுவாசத்திலே நிற்பீர்கள். You and your seed will stand strong in faith. சுடபஹானியா ரஹாமினா ஹானியா ரபானா இபாலா கரபஹானியா கரபத்துடமானியா ரபகரஹ கெரமன ஹசன மஹாலியா ரபானா சுடபகரபகரபகரபனா கதுரானியா சுடபனா கரபகதுரா. ஆம், நான் உனக்கு பெருங்கழுகின் 2 செட்டைகளை உனக்கு நான் கொடுக்கிறேன். I give you the mighty wings of a great eagle. விசுவாச பரீட்சையில் நீ கடந்து போய் கொண்டே இருப்பாய். You will continue to make progress in the path of the trials எந்த of faith. பரீட்சையிலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். You will not be bogged down by any of the நான் trials. ஒவ்வொன்றாய் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். I will help you to pass every trial நீ successfully. செட்டைகளை அடித்து நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வாய். You will flutter your wings and you will receive your rest. இபாலா கரபஹானியா ரபாலா துனா சுடபாலா கதுடபானா கதுடா சுடபாலா கதுடபானியா சுடபாகா துடபானியா. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நான் நிற்க ஆசைப்படுகிறேன். Lord, I have a desire to stand firm in holiness. உலகம் மாமிசம் பிசாசு ஒரு மும்முனை தாக்குதலில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். Lord, I am being attacked by the world, the flesh and the devil. எனக்கு சிந்தையில் பரிசுத்தம் தேவை. Lord, I need holiness in my thought realm. வார்த்தையில் பரிசுத்தம் தேவை. I need holiness in my words. பார்வையில் பரிசுத்தம் தேவை. I need holiness in my sight. நடக்கையில் பரிசுத்தம் தேவை. I need holiness in my walk. அப்படி விரும்புகிறவங்க மட்டும் கைகளை வைத்து. Those who have such a desire alone put up your hands. கூட்ட முடிய போகுது. The meeting is about to close. ஆனா உன் நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கற ஒரு பட்டத்தை எழுதி கர்த்தர் தொங்க விடணும். But the Lord should write up this on his mitre and hang it up across your forehead. Holiness unto the Lord. நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு முத்திரை வெட்டாக வெட்டப்பட்ட ஒரு பட்டம் உன் நெற்றியிலே கட்டப்பட்டு நீ போக வேண்டும். சத்துரு உன்னை கண்டு ஓடுவான்.
Across your forehead Hallelujah. should hang this mitre upon which is inscribed this phrase, holiness unto the Lord, and the devil seeing that should flee from you. எத்தனை பேர் நெற்றியிலே இந்த வார்த்தை எழுதப்படணும்னு வாஞ்சிக்கிறீங்க? How many of you wish this phrase to be inscribed across your forehead? ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால், The law of the temple is அதில் எல்லையெங்கும் பரிசுத்தம். there will be holiness in all its boundary. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், Today I believe ஒரு வல்லமை இப்ப இறங்கும். a power will fall now. உன் உச்சந்தலையில ஃபர்ஸ்ட் இறங்கும். First it will descend upon the crown of your head. எலும்பு, நரம்பு, ஊனு, சதை, இரத்தம், மயிர், தோல், ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணம், நினைவு, கிரியை, சிந்தை, தோற்றம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறப் போகிறது. Every aspect of your spirit and your body is going to be entirely sanctified and be made holy. இறங்கட்டும், May it descend. இறங்கட்டும். May it descend. பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். May the Holy Spirit descend. ரிபானியா, ரபகதுடமானியா, ரபகதுடமானியா, ரஹாய். ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். Beloved, you might have received the Holy Spirit. ஆனால் இப்பொழுது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உனக்குள் உருவாகிறது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். Beloved, but the power of the highest will overshadow you, and that which is formed in you shall be called the seed of holiness. நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm going to pose the last question to you. உண்மையாய் இந்த பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புகிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? How many of you happen to be parents who wish to see your wards live a holy life in this world? வாலிபர்கள் எத்தனை பேர்? How many of you who are young people here? ஊழியர்கள் எத்தனை பேர்? How many ministers of God? உன் இருதயத்தை பார்த்து அந்த அளவின்படி இன்றைக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். Looking at the extent to which you have the desire in you, is God going to send His Spirit of holiness into you? நீ எத்தனை பெர்சன்டேஜ் எதிர்பார்க்கிறாயோ அத்தனை பெர்சன்டும் கர்த்தர் நிறைவுள்ள தேவன். அவருடைய நிறைவு உன்னுடைய குறைவை நீக்கி போடும். The Lord is going to meet your expectation, and the Lord's abundance is going to fill up that which your life lacks. எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நீ பரிசுத்தவானாய் நிற்பாய். Regardless of whatever your oppositions are, you will stand firm in holiness. என்னுடைய வாழ்வின் எல்லையெல்லாம் பரிசுத்தம் என்று எழுதும். And it will be written, there will be holiness all through its bounds. Hallelujah. Amen. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என Let no one open your eyes here. கண்ணை திறந்தா இந்த அருமையான அபிஷேகத்தை விட்டுருவேன். If you open your eyes, you will lose hold of this wonderful anointing. இன்னைக்கு கர்த்தர் எழுதுகிறவராய், அன்றைக்கு கற்பலகைகளிலே எழுதினவர் இன்றைக்கு உன் மனதில, உன் இருதயத்தில, உன் நாக்கில, உன் சிந்தையில, உன் நெற்றியில நான் எழுத போகிறார். உன் வாழ்வின் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுத போகிறார். The Lord is going to write holiness in every area, even unto the bones of your life. துணை வேண்டும் தகப்பனே. Lord, I need
want to help me. என்னை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கிறது. There are many powers that withstand me. செய்வினைகள், Powers of witchcraft, பில்லி சூனியங்கள், divination, மாந்திரீகங்கள், and black magic, பொறாமைப்படுகிற மனிதர்கள், envious people, போட்டிகள், competitions. இப்படி உலகத்தினுடைய பல வல்லமைகள், விழுந்து போன வல்லமைகள் எனக்கு விரோதமாய் பல உண்டு. There are many fallen powers like this which operate in the world with which stand me. துணை வேண்டும் தகப்பனே. Lord, I need உலகிலே your help. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. Lord, I need your help in this world, for many are the powers of opposition that emerge from the world to என் withstand ஜீவன் me. எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதிடுங்க, நான் ஜெயிச்சிடுவேன். Lord, if you write up that there is going to be holiness in every aspect of my life unto the boundary of it, I will overcome. ஒரு ட்ரிப் முழங்கால நின்னு இந்த பாட்டை பாட போறோம், அதுக்கு அடுத்து எழும்பி நின்று பாடுவோம். For a while we're going to be on our knees and sing this chorus, and then we will be on our feet and sing. எல்லாரும் முழங்கால நின்னு இந்த பாட்டு. We will all be on our knees and sing. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. Father, I need your help in this world. என்னை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கிறது. Many are the oppositions that withstand me என் here. ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதிடுங்க சுவாமி. Lord, write that there should be holiness in my life, or even under the boundary of it. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதிடுங்க. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் உண்மையாகவே இந்த வாழ்வின் அனுபவங்களை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். Truly, those of you who expect these things as experiences in your life, please be on your feet. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. I have a certainty. தேவன் அருமையான ஒரு கூட்டம் ஜனங்களை இந்த இடத்துல வேறுபிரிக்க போகிறார். The Lord is going to separate unto himself a wonderful group of people from here. விசுவாசிகள் கூட்டம் அல்ல, பரிசுத்தவான்களுடைய கூட்டம். Not just a group of believers, a group of saintly people. உண்மையாகவே என் மேல பரிசுத்தங்கிற வார்த்தை எழுதிட்டாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who say the Lord is truly written upon me, holiness unto the Lord, put up your hands. இப்பமே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. It is being brought to pass right away in me. உன் வாழ்வின் எல்லை எங்கு எழுத போகிறார். He is going to write it up in the whole area of your life unto the boundary of உன்னை it. வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உன்னை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எங்கிலும் பரிசுத்தம் எழுதிடுங்க. என் ஜீவன் எங்கிலும் பரிசுத்தம் எழுதிடுங்க. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே
ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் In the past, ஆண்டவரே கற்பலகைகளை உண்டு பண்ணி எழுதி கொடுத்தார். the Lord himself, he created tables of stone and inscribed his word upon it. மோசே உடைத்து போட்டார். But Moses broke it. உனக்கும் ஒரு பரிசுத்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருந்தது. சூழ்நிலைகளிலே நீ அதை இழந்து விட்டாய் என்பது உண்மை. Even in the past you also was given holiness in your life, but it is true that you also made a waste of it. நீ மறுபடியும் 2 கற்பலைகளை உண்டு பண்ணி கொண்டு வா, நான் அதில் மறுபடியும் எழுதுகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உனக்கு மறுபடியும் பரிசுத்தம் என்ற வார்த்தையை எழுதுகிறார். The Lord who asked Moses to bring from his side tables of stone likewise is asking the same of you, and if you do so, he will write upon it from his side holiness unto the Lord. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்த சத்தமாய் Let us sing it out. பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. ஹல்லேலூயா. Hallelujah. மியூசிக் சத்தமா இருக்கு, நான் சத்தமா கத்துறேன், ஸ்பீக்கர் சவுண்டா இருக்கு. இதை விட இப்போ ஓ சத்தம் பரலோகத்துல கேட்கணும். என் ஜீவன் எல்லாம் எங்கிலும் பரிசுத்தன் ஒரு வார்த்தை எழுதுங்க, அது போதும். நான் உலகத்தை கடந்து உம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுவேன். Lord, my sound should overpower the sound of all the sounds around me. Lord, my sound should help me to reach up to you and fly to you and join you in heaven. உன் ஜீவனை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு, என் ஜீவன் எல்லாம் எங்கிலும் பரிசுத்தன் எழுது. இந்த சத்தம் இப்ப பரலோகத்திலே சிங்காசனத்திலே கேட்கணும். Pour out your life as you say, Lord, write up holiness in every area of my life, even unto the boundary of it, and this voice should reach up to heaven, to the presence of இப்ப God. பாடப்படுகிற பாடல் நிறுத்தவே படாது. ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவா ஓடிட்டே We இருக்கு. are going to continue to sing this chorus as a relay. We are not going to stop the singing for about 5 minutes. டைரக்டா கர்த்தர் வந்து இப்பொழுது நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிற இருதயத்தில் அதை எழுத போறார். The Lord is going to directly come and going to write his word up in your prepared heart. என் ஜீவன் எல்லாம் எங்கிலும் பரிசுத்தம்